ஸ்மார்ட் ஸ்டிச்சோட ஒரு முக்கியமான அப்டேட் தான். நம்மளோட சைடு எப்போவுமே ரெஸ்பான்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு மேலே டிலே ஆனதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைமாக இப்போ வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு வீட்டில் பவர் கட் ஆயிடுது. ஏதோ சம் டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் இஷ்யூ இருக்குது. அங்கே ஃப்யூஸ் போகிறதுனால வீட்டில் பவர் கட் ஆயிடுது. ஸோ மொபைலில் சார்ஜ் இல்லாமல் போனனால எங்களுக்கு நேற்று ஒன் டே எங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ நேற்றுங்களாம் மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் மேம் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைம் தாங்க. இன்னுமே எல்லாத்தையும் உள்ள கிளாஸ்க்குள்ளே நான் ஆட் பண்ணி முடிக்கலை, ரிப்ளையும் கொடுத்து முடிக்கல. ஸோ அவங்க மெசேஜை பார்க்கல அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். நீங்கள் தேடிட்டு இருக்கிறனால மட்டும் தான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். நேற்று நைட்டு ஒரு 12 மணி போல் கூட ஒரு சின்ன ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பவர் கட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னோடய நம்பருக்கு ரீச் பண்ண முடியலன்னா மேமோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களே, நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா இந்த பேட்ச்லேயே கூட நாங்கள் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ரிப்ளை கொடுக்குறதுனால வர்றவங்கள ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ரீ பேட்ச் எடுக்கலை. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் லாஸ்ட் டேட்டு. டெய்லரிங் ஆரி கிளாஸ் 2 கிளாஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சீட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இதே சேம் ப்ராசஸில் சேம் மெத்தடில் கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம கிளாஸில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மேம் உங்கள் கிளாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கிளியராக சொல்லித்தரீங்க, இந்த அளவுக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது மேம் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பவர் கட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே மேம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, என்ன ஆட் பண்ணுங்கள், ஜஸ்ட் கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்போ கூட பவர் வந்துருச்சு, வருது போகுது. ஏன்னா ரொம்ப காற்றாக இருக்குது எங்கள் பக்கத்தில். ஸோ மரங்கள் வந்து ஒயரில் அடிக்கிறதுனால அப்பப்போ போயிடுது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஃப்யூஸ் போயிடுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இபியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஆள் அனுப்பி சரி பண்ணி தந்தால் மட்டும் தான் சரியாகுது. ஸோ என்னோடய சைட்லேருந்து இந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு இது ஒன்று தான் ரீசன். எவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து சரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எங்களோட சைடில் சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக ரிப்ளை கொடுக்குறேன். யாராவது ஜாயின் பண்ணால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது, இந்த பேட்சில் கூட ஜாயின் பண்ணலாம். வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ்.